ஹாய், வெல்கம் டு Sarawin Samayal. இன்றைக்கி சுவையான டேஸ்டான வாழைப்பூ வடை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு நான் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயம் தூள் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தூள் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பச்சை மிளகாய் 1, இஞ்சி 1 துண்டு, சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. வாழைப்பூ சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ எப்படி வாழைப்பூ க்ளீன் பண்ணுறேன்னு நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தனமே நம்மளுக்கு இந்த மாதிரி பூ முத்தின பூவாக இருக்குது. இது வேண்டாம். இதை நம்ம பிச்சு எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போது 2வது இது இருக்கிறப்போ இப்போ பாருங்கள், பூ நல்லா கோத்து நல்லா நிறக்க இருக்குது. இந்த மாதிரி பூ இருக்கிறதுல நரம்பு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது போல் ஒவ்வொரு இதெல்லாம் நீங்கள் பிரிக்க பூ நல்லா நீட்டான பூவாக புது பூவாக இருக்கும். உங்களுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும். இப்போது இந்த பூவில் நான் எப்படி நரம்பு எடுக்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேங்க. இந்த பூ எடுத்து இப்படி விரிச்சிங்கன்னா நடுவில் 2 மகரந்தம் போல் கெட்டியாக இருக்குங்க ஒரு நரம்பு. அதைத்தாங்க எடுக்கணும். இதை போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பூ கசப்பாயிரும். அதனால் இந்த நரம்பை கண்டிப்பாக எடுத்துடணும். இது போல் 5 இது இருக்கும். இது அதில் இந்த மகரந்தம் பாருங்கள், எல்லோ கலரில் நல்ல இது திக்காக இருக்கும் இந்த நரம்பு. இதைத்தான் நீங்கள் பிச்சு எடுக்கணும். பாருங்கள், இன்னொரு பூ நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இதை விரிச்சிங்கன்னா சென்டரில் பாருங்கள் கெட்டியாக இருக்கும் இந்த நரம்பு. இதைத்தான் நீங்கள் பிச்சு எடுக்கணும். இது போல் எல்லா பூவிலையும் நீங்கள் பிச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பூவில் இந்த நரம்பு தப்பிச்சுனாலும் உங்களுக்கு வாழைப்பூ பொரியல் கசப்பேறிடும். அதனால் நீங்கள் நீட்டாக பார்த்து பிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், துவரம்பருப்பை 1 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊறி வரட்டும். அதுக்குள்ளே வாழைப்பூவை நம்ம தூள் தூளாக கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாழைப்பூ ஒரு 5-6 பூவை நீங்கள் ஒட்டுக்க எடுத்து வச்சு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சுங்க. இப்போது ஒரு கப்பில் ஒரு வடிகட்டி எடுத்து வச்சு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு கப்பில் அப்படியே போட்டுக்கோங்க. தண்ணி இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது. இப்போ இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து பருப்பை தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணி இல்லாமல் நான் மிக்சியில் பருப்பு எடுத்து போட்டுங்க. இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் 1 தூள் தூளாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அதே போல் இஞ்சியும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நான் இந்த பருப்போட அரைச்சி எடுக்க போகிறேங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே முழுசாக போடுவாங்க. இதை குழந்தைங்க சாப்பிட்றப்போ இஞ்சி பச்சை மிளகாய் வரப்போ அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஒதுக்கி விடுவாங்க, இது பண்ணுவாங்க. இதை அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, நல்லாயிருக்குங்க. வெட்டி போட்டுட்டாங்க. இது கூட இந்த பருப்பு கூட கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு அரைச்சிக்கலாங்க. நான் 1/2 டீஸ்பூன் போடுறேங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்சியில் வச்சுட்டேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. லைட்டாக பருபருன்னு பருப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் வாழைப்பூ வடை. பாருங்கள், ரொம்ப நைஸாக இருக்காமல் பரப்பரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க.
நல்லா இதாயிருச்சு. இதை வந்து ஒரு கப்பில் இப்போ நம்ம மாற்றிக்கலாம். அரைச்சி நல்லா எடுத்து வச்சுட்டேங்க தண்ணி இல்லாமல். இது கூட வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன், கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. இப்போது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே வந்து உப்பும் வந்து நம்ம அரைக்கிறப்போ போட்டாங்க. இப்போது கொஞ்சம் அரை டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. போதும். நல்லா போட்டு பரட்டிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ கடைசியாக வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க வாழைப்பூவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா பரட்டி வச்சிட்டோம். இது சின்ன சின்ன உருண்டை இப்போ பிடிச்சி வச்சுக்கலாம். அழகாக குட்டி குட்டியாக உருண்டை நான் பிடிச்சி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள் கடாய் ஒன்று எடுத்து வச்சு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள் கடாய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காயிட்டுங்க. பாருங்கள் இப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சுங்க. அதுக்கு முன்னாடி உள்ளங்கையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்க வடை உருண்டையை நல்லா இப்படி தட்டிக்கோங்க. தட்டி விட்டு இப்படி பொறுமையாக எண்ணெய்க்குள்ளே போட்டுடுங்க. பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. பார்த்து எண்ணெய்ங்க கை பத்திரம். நல்லா வேகட்டும். நல்லா மொறுன்னு வேகட்டுங்க. பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. டேன் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து வடையை எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள் சுவையான டேஸ்டான வாழைப்பூ வடை ரெடி. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க. சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.